10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 உரைநடை உலகத்தில் பன்முகக் கலைஞர். இதழியல் கலைஞர். திராவிட இயக்கத் தலைவர்கள் பெரும்பாலோர் இதழ் ஆசிரியர்களாகவே இருந்திருக்கின்றனர். அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தன் முதல் கட்டுரையை எழுதினார். அப்போது அவருக்கு வயது 18. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டுக் கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாகத் தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார். அளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. சேரன் என்ற புனை பெயரில் அவர் பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர்தான் கலைஞர். தமது எண்ணங்களை, தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை. கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துகள் அவை. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை.